என்னங்க ஆளுக்கு பாதியாக வெட்டி சாப்பிட்றக்கூடாது? என்னங்க கதை இது? தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் முருகனும் விநாயகரும் ஒரு பழத்தை பெறுவதற்காக சண்டையிட்டதாக சொல்லப்படுகின்ற ஒரு புராண செய்தி இருக்கின்றதே, அந்த புராண செய்தியின் பின்னாலே இருக்கின்ற உண்மை கருத்து என்ன என்பதை தான் சிந்திக்க போகிறோம். இன்றைக்கி பலர் இந்த கதையை எடுத்து வச்சுக்கிட்டு தான் முருகனும் விநாயகனுமே ஒத்துமையாக இல்லைங்க, கடவுளே ஒத்துமையாக இல்லை, இதில் நம்ம வீட்டு பிள்ளைங்க அண்ணன் தம்பிங்க எப்படிங்க ஒத்துமையாக இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி புரியாமல் பேசுவார்கள். இன்னும் சில நான் கேள்விப்பட்டிருக்கேன், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது போன்ற செய்திகளை அதன் பின்னால் இருக்கின்ற உண்மையை புரிந்து கொள்ளாமல் நம் சமயத்தை எள்ளி நகையாடுவதையெல்லாம் நான் பார்த்திருக்கின்றேன். கந்த புராணம் இன்னும் சிவபுராணம் போன்ற புராணங்களில் இந்த செய்தி விரிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எப்படி சொல்லப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால், நாரதர் ஒரு பழத்தை கொண்டு வருகின்றார், அதை ஞானப்பழம் என்று சொல்கின்றார். அந்த பழத்தை கொண்டு வந்து அம்மையப்பரிடம் கொடுக்கின்றார். சிவனும் அம்மையும் இருக்கின்றார்கள், அவரிடத்திலே அந்த பழத்தை கொடுக்கின்றார். அது ஞானப்பழம் என்று சொல்கின்றார். அந்த பழத்தை பெறுவதற்கு விநாயகரும் முருகனும் போட்டி போட்டு கொண்டார்கள். முண்டியடித்து கொண்டு எனக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார்கள் என்று செய்தி வருகின்றது. அப்போ நாம் ஒன்றை சிந்திக்க வேண்டி இருக்கின்றது. இறைவன் ஒன்றுதான் என்று சிந்திக்கின்ற போது, அப்போ இறைவனுக்கு மனைவியாகி உமையம்மையோடு கைலாயத்தில் இருப்பதாகவும், அதற்கு மேலே விநாயகனும் முருகனும் 2 பிள்ளைகள் ஒரு குடும்பமாக கைலாயத்தில் பெருமான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாரா என்று சொன்னால் அது புராண செய்தி தான். அப்போ புராணத்தில் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன், நமக்கு விளங்குவது போல நம்முடைய மனிதருடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அந்த இயல்புகளை சொல்லி விளங்க வைத்தல் புராணத்தினுடைய இயல்பு. அந்த அடிப்படையில் சிவபெருமான் குடும்பத்தோடு இருப்பதை போன்று ஒரு செய்தி காட்சி அந்த புராணத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில்தான் நான் ஏற்கனவே கூறியிருக்கின்ற காணொளியில் சொல்லியிருக்கின்ற செய்தியை சிந்தித்து பார்க்க வேண்டும். சிவன் சக்தி என்பது பெருமானுடைய அறிவும் ஆற்றலும் என்று சொல்லியிருக்கின்றேன். விநாயகன் முருகன் என்பது பெருமானுடைய ஓசை வடிவமும் பெருமானுடைய ஒளி வடிவமும் என்று இதற்கு முன்னால் இருக்கின்ற காணொளியில் பார்த்திருக்கின்றோம். எனவே இங்கு 4 மனிதர்களைப் போன்று கடவுளை குறிப்பிடுவது இறைவனுடைய அறிவும் ஆற்றலையும் ஒளி வடிவாக இருப்பதையும் ஓசை வடிவாக இருப்பதையும் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது இந்த ஞானப்பழம் என்பது என்ன என்று சொன்னால், பரம்பொருளை பற்றிய அறிவு என்பதை ஞானப்பழமாக அந்த இடத்திலே உருவகப்படுத்தி சொல்கின்றார்கள். அப்போ பரம்பொருளினுடைய அறிவை பெற வேண்டுமானால், ஞான பழத்தை பெற வேண்டுமானால் அதற்குரிய தகுதி வேண்டும் என்பதை அந்த புராண செய்தியின் மூலமாக சொல்கின்றார்கள். அப்போ அந்த செய்தி என்ன என்று சொன்னால், சிவபெருமான் விநாயகருக்கும் முருகனுக்கும் கட்டளை இடுவதாக சொல்கிறாங்க. என்ன கட்டளை அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி தான். யார் முதலில் உலகத்தை சுற்றி வருகின்றார்களோ அவர்களுக்கே இந்த ஞானப்பழம் கிடைக்கும் என்று புராண செய்தி இருக்கின்றது. அந்த அடிப்படையில் முருகன் தன்னுடைய மயிலை எடுத்துக்கொண்டு உலகத்தை சுற்றி வர போனார்னு திரைப்படத்தெல்லாம் அதை பார்த்துருப்பீங்க. அந்த இதை எடுத்து சொல்லியிருக்காங்க, அந்த காட்சியெல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போ உலகத்தை சுற்றி வருவதாக, மயிலில் சுற்றி வருவதாக புறப்பட்டு போகிறாரு. விநாயகர் என்ன பண்ணுறாரு, அம்மையப்பரை சுற்றி வந்து பழத்தை பெற்றுக்கொள்கின்றார். முருகன் திரும்பி வர்றாரு, அதுக்குள்ளே பழத்தை விநாயகர்கிட்ட கொடுத்துட்றாங்க. அப்போ உங்களுக்கு நடந்ததெல்லாம் தெரியும். அவர் கேட்குறாரு, இது முறை இல்லையே, உலகத்தை சுற்றி வர வேண்டும் என்று சொல்லிவிட்டு உங்களை சுற்றி வந்து பழத்தை விநாயகர் பெற்றுக்கொண்டாரே, இது என்ன முறை அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் அந்த விளக்கம் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாரு விநாயகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மையப்பரை சுற்றி வந்தாலே உலகத்தை சுற்றி வந்ததாகத்தான் பொருள் அப்படின்னு சொல்கிறார். அப்போது நம்ம சைவ சித்தாந்தம் சொல்கின்ற 2 முதன்மையான கருத்தை இங்கு சொல்கின்றார்கள். ஒன்று, இறைவன் எல்லாவற்றையும் கடந்து எல்லா பொருள்களிலும் இருக்கின்றான் என்பதைத்தான் உலகப் பொருள்களை எல்லாம் சுற்றி வருவதாக, எல்லா உலகங்களையும் சுற்றி வருவதாக
இறைவன் கடந்து இருப்பதை முருகன் உலகை சுற்றி வந்ததன் வழி காட்டுறாங்க. அடுத்து எல்லா பொருளும் இறைவனுக்குள்ளே இருக்கின்றது என்பதை காட்டுவதற்காக எல்லா பொருளுக்கும் உள்ளாக இருக்கின்றான் என்பதற்காகத்தான் விநாயகர் அம்மையப்பரை சுற்றி வந்தாலே உலகத்தை எல்லாம் சுற்றி வந்தது என்று கூறுகின்றார். அப்படின்னா அம்மையப்பருக்குள்ள அவனுடைய அகண்டிதத்துக்குள்ள எல்லா பொருட்களும் அடங்கி இருக்கின்றன என்பதை குறித்தது விநாயகர் அம்மையப்பரை சுற்றி வந்த கருத்து. இதைத்தான் கட உள் அப்படின்னு சொல்கிறோம். எல்லாவற்றையும் கடந்து நிற்கின்ற பொருளாகவும் எல்லாவற்றிற்கும் உள்ளே இருக்கின்ற பொருளாகவும் இறைவன் இருக்கின்றான் என்கின்ற கருத்தினை உணர்ந்து கொண்டால், அந்த பரஞானத்தை நாம் உணர்ந்தால் பெருமானை நாம் அடையலாம் என்கின்ற செய்தியை ஒரு ஞான பழத்தின் வழி காட்டினார்கள். ஆனால் அதை நாம் புரிந்து கொள்ளாமல் அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கிட்டாங்க. பழத்தை பாதியாக வெட்டி சாப்பிட, அறிவை எப்படி ரெண்டாக வெட்டி சாப்பிட்றது அப்படின்னு சிந்திக்கணும் இல்லையா? எனவே நம்ம போன்றவர்கள், நம்முடைய பெற்றோர்கள், பெரியவர்கள், நம்ம குழந்தைகளுக்கு இவற்றையெல்லாம் பார்க்கின்ற போது விளக்கி சொல்ல வேண்டும். இல்லைன்னா அவங்க தவறாக புரிஞ்சுக்குவாங்க. பாருங்கள், கடவுளுடைய குடும்பத்திலே அண்ணன் தம்பி அடிச்சுக்கிறாங்க, இப்போ நம்ம பசங்களை அடிச்சுக்கிறதுக்கு என்னங்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்துடும். அங்கேயே ஒற்றுமை இல்லாமல் இருக்குது, எங்கே நம்ம வீட்டில் ஒற்றுமை வரும்போதுன்னு நினைக்கிற மாதிரி போயிடும். அப்போது இந்த சமயத்தை வெறும் புராண அடிப்படையிலேயே நோக்கி விடாமல், புராணத்தை கொண்டு அதற்கு பின்னாலே இருக்கின்ற செய்தியை அறிவாக நம் குழந்தைகளுக்கு சொன்னால்தான் அவர்களுக்கு நம் சமயத்தின் மீது பற்றும் நம்பிக்கையும் உறுதியும் ஏற்படும். இல்லை என்றால் நம்முடைய சமயம் வெறும் மூட நம்பிக்கை, இது அறிவுக்கு எட்டாத கற்பனை சமயம் என்று எண்ணி விடுவார்கள். அப்போ புராணத்தையே சொல்லி கொண்டு இருக்கின்ற நாம அந்த புராணத்தின் பின்னால் இருக்கின்ற அரிய செய்திகளை நாம் சொல்ல வேண்டும். ஒரு பழத்துக்காக 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னது என்னன்னா, அது அறிவு பழம், பரஞானம் என்பதை நாம் தெளிவுபடுத்தினால்தான் நம்ம பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்களாகவே இருப்பாங்க, நம்ம சமயத்திலே இருப்பாங்க, நம் சமயத்தை பெருமையாக எண்ணுவார்கள், இந்த சமயத்தில் பிறந்த நான் மிகச் சிறந்தவன் என்று எண்ணுவார்கள் என்பதை அவர்களுக்கு நாம் ஊட்டி விட்டால்தான் அவர்கள் இடையில் தடுமாற்றம் இல்லாமல் தங்களுடைய சமயத்தை வாழ்க்கையில் பின்பற்றுவதற்கும் உறுதியாக நிற்பதற்கும் உறுதி கொள்வார்கள் என்பதை சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.